இவங்க பண்ற ஊழ வேலையை யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒன்னு பாகிஸ்தானியா இருப்பாங்க, இல்லைன்னா பாகிஸ்தானி சப்போர்ட்டரா இருப்பாங்க. இவங்க என்ன நான் இவங்களை மென்ஷன் பண்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்கள அடிச்சது யாரு? நம்ம தலைவன் தான். இவரை கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், இவர் பேரு த்ருவ் ராத்தி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இங்கிட்ட எப்படியோ அதே மாதிரி தலைவன் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா இடத்துலயும் அப்படிலாம் ஈஸியா நம்ம அளவுக்குன்னு சொல்லிட முடியாது. நம்மளெல்லாம் காட்டிலும் பெரிய சம்பவக்காரர் தான் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்ல. சம்பவம்ன்றனே அப்படி என்ன சம்பவம் தான் தலைவர் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த்ல பிஜேபியால நடக்கிற அநியாயத்தெல்லாம் புட்டு வைக்கிறது தான் தலைவனோட வேலை. அப்படி பண்ண அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களால கருத்து ரீதியா மோத முடியல. அதனால என்ன பண்றாங்க, த்ருவ் ராத்தி வந்து ஒரு காங்கிரஸ்காரரு, அவரோட ஒய்ஃபோட அப்பா ஒரு பாகிஸ்தானி, ஆக்சுவலா அவர் ஒரு ஆன்டி இந்தியன், அதனால தான் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு பொருளையை பரப்பி விட்டாங்க. அதுக்கு தலைவன் சிம்பிளா சொல்லிட்டாப்ல, ஏன்டா நான் கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா போக வேண்டியதானடா, அதை விட்டுட்டு ஏன்டா இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கிட்டீங்க, நான் 100% இந்தியா, ஒய்ஃப் 100% ஜெர்மன் சிட்டிசன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாப்ல. சரி, நான் தலைவன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றேன். அப்படி என்னதான் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா த்ருவ் ராத்தி தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அதை போய் பாருங்க.